ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியினுடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்று புதுமைபுற பங்கு மக்களாகிய நாம் எம் பங்கின் பாதுகாவலரும் கோடி அற்புதருமான புனித அந்தோனியாரின் திருநாளினை மனமகிழ்வோடு சிறப்பிக்கும் முகமாக 3ஆம் நவநாளிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய நவநாளினை 8ஆம் வட்டார மக்கள் சிறப்பிக்கின்றனர். இன்றைய நாள் எம்மை அப்பத்தை உடைத்து இறைவார்த்தையை வாழ்வாக்கி கிறிஸ்தவ வாழ்வை புதுப்பித்தல் என்ற கருத்தை மையமாக கொண்டு தியானிக்க அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியானது பேதுருவின் அன்பு அறிக்கை தொடர்ந்து திருச்சபையில் அவருக்குள்ள தலைமையை இயேசு உறுதிப்படுத்துவையும் அளவுக்கு அதிகமான ரசம், அளவுக்கு அதிகமான அப்பம், அளவுக்கு அதிகமான வாழ்வு தரும் தண்ணீர், அதிகமான நிலைவாழ்வு ஆகியவற்றின் ஊற்றாகிய இயேசுவே
அளவுக்கு அதிகமான மீன்பாட்டிற்கும் காரணம் என்பதையும் எமக்கு தெளிவாக விளக்கி நிற்கின்றது. இன்றைய நவநாளிலே பங்கெடுக்க வந்துள்ள நாம் அனைவரும் இன்றைய கருத்துக்களை தியானித்து எமது ஆன்மீக வாழ்விலும் இவற்றை பின்பற்றி உயிருள்ள அப்பமான இறைவார்த்தையான இயேசுவை எமது வாழ்வாக்கி கிறிஸ்துவை எம்மில் கொண்டு புதிய கிறிஸ்தவ வாழ்வை புதுப்பிக்க தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்பதோடு இன்று உலக திரு அவையானது தொழிலாளரின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த வகையில் எமது பங்கில் தொழில் புரியும் சகலரையும் புனித சூசையப்பர் ஊடாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் தொழில் வாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு தொழில்துறை கிடைக்கப்பெற வேண்டுமென்றும் தொழிலுக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களை இறைவன் தாமே ஆசீர்வதிக்க கேட்டு இந்த நவநாள் திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிறு வழிபாடும் ஒவ்வொரு குருவும் தன் மக்களுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டிய வழிபாடு. அந்த ஞாயிறு வழிபாடில் ஒவ்வொரு குருவுமே தன் மக்களுடைய கருத்துக்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தன் மக்களுக்காக அவர் ஜெபிக்க வேண்டும். எனவே அன்பு மக்களே, இந்த ஞாயிறு வழிபாடை உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பலிபீடத்தில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கொள்ளுகின்றோம். முதலில் இந்த வழிபாட்டில் வார்த்தையில் ஆண்டவர் பிரசன்னமாகிறார். இதே வழிபாட்டில் அவர் தன் உடலாலும் இரத்தத்தாலும் பிரசன்னமாகின்றார். எனவே இந்த பலிபீடத்தில் பிரசன்னமாகக்கூடிய கடவுளிடம் உங்கள் எல்லாரையும் ஒருமித்து ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த தியாக பலியில் தாய் திரு அவை தொழிலாளர்களுடைய பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் நம்முடைய அன்னையின் வணக்க மாதத்தை இன்று துவங்குகின்ற பொழுது நம் பங்கினுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய வழியில் தொழில் செய்யக்கூடிய உங்கள் எல்லாருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நம்மில் வேலை வாய்ப்பில்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்காகவும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பிள்ளைகளுக்காகவும் தொழில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக இந்த பலியில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் புனித அந்தோனியாருடைய தூண்டுதலால், சூசேப்பருடைய பரிந்து பேசுதலால், அன்னையினுடைய பரிவிரக்கத்தால் உங்களை இந்நாளில் இந்த வழிபாடு வழியாக அபிரதமாக ஆசிர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மக்களே, இந்த தியாக பலியை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்க நாம் எல்லோருமே தகுதியற்றவர்களாக இந்த ஆலயத்தில் நுழைந்திருக்கிறோம். நாம் எல்லோருமே தகுதியற்றவர்களாகவே நின்று கொண்டிருக்கிறோம். நம் தகுதியின்மையை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவிடம் பெருந்தன்மையோடு சிரம் தாழ்ந்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் உம் பிள்ளைகள் எங்களுடைய தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களிலெல்லாம் உமது உதவியை கண்டு பாவிக்கவும் அவர்கள் அருள் புரிவாராக. உம்மோடு தூய ஆவியினுடைய ஒன்றிப்பில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமதன்பு திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பெருகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக பெற்று நிறைவெய்தின. கடவுள் மேலும் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருவழிபாட்டு நூலிலிருந்து இன்றைய இரண்டாம் வாசகம். யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றும் உரியன என்று பாடக் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்களும் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-14 முடிய. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-14 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலியாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் அவர் தம் ஆடையை களைந்திருந்த ஆடை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும்
வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் சென்று அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின் தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள இன்றைய மைய கருத்து நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு அருமையான சிந்தனையை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். உடைக்கப்பட்ட அப்பமும் உடைக்கப்பட்ட வார்த்தையும், இந்த இரண்டின் ஊடாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும். எனவே அன்பு மக்களே, இந்த கருத்தை யதார்த்தமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் யதார்த்தம் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, நாம் கடந்து வந்த பாதையிலும் நாம் பயணிக்கக்கூடிய பாதையிலும் நடப்பவற்றை நாம் ஆய்ந்தறிந்து சிந்திக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய நமது வாழ்வில் இங்கு பார்வைகள் பலவிதம். இங்கு ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஏமாறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இங்கு திருடுவதற்கும் ஆள் உண்டு, திருட கொடுப்பதற்கும் இங்கு ஆட்கள் உண்டு. இங்கு பறித்தெடுப்பதற்கும் ஆட்கள் உண்டு, பறி கொடுப்பதற்கும் ஆட்கள் உண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஏமாறக்கூடியவர்கள் ஒரு பக்கமும் ஏமாற்றக்கூடியவர்கள் இன்னொரு பக்கமும் இருக்கிறோம். இதில் ஏமாறக்கூடியவர்களுடைய பறி கொடுத்தவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய உணர்வு பார்வை இயேசுவோடு எப்படி இணைந்து பயணிக்கின்றதுதான் இன்றைய மறையருடைய மையம். பிரியமானவர்களே, எந்த ஆண்டவரை இந்த ஆலயத்தில் வந்து இவர்தான் ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். எனக்கு பின் நற்கருணை பேழையில் ஆண்டவர் தன் உடல் பிரசனத்தால் அங்கிருக்கிறார். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய இடது பக்கம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய உடல் அங்கு கிடத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய வலது பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது உயிர்த்த இயேசு நமக்கு காட்சி தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசுதான் கடவுள், அவர்தான் மெஸ்ஸியா என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவர் இயேசுவை பற்றி 3 இடங்களில் சாட்சிய வார்த்தை சொல்லப்பட்டது. அவருடைய 33 வருட பணி வாழ்வில் 3 வருட நற்செய்தி பணியில் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 15 அவர் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்பதுதான் அவருடைய துவக்க மறையுரை. அவர் உச்சரித்த முதல் வார்த்தை. அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்த பொழுது அவர் உச்சரித்த முதல் வார்த்தைகள் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 15. அவர் யூதர்களுடைய தெருக்கள் எல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். யூதர்களுடைய தொழுகை கூடங்களில் சென்று அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். இறை ஆட்சியை பற்றி அவர் போதிக்கிறார். தந்தையை பற்றி அவர் அறிவிக்கிறார். ஏறக்குறைய 4 நற்செய்தியிலுமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 164 முறை கடவுளை தந்தை என்று அவர் அழைக்கிறார்.
எனவே அவருடைய மூச்சிலும் சரி, பேச்சிலும் சரி, அவருடைய உணர்விலும் சரி, தந்தை தந்தை தந்தை, இறையாட்சி என்ற இந்த வார்த்தைகள் தான் அவருடைய உச்சரிப்பில் வந்த வண்ணமாக இருக்கிறது. எனவே இயேசுவை தந்தை அவருக்கு சாட்சியம் கொடுக்கிறார். இவர்தான் என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று. இந்த சாட்சிய வார்த்தை 3 இடங்களில் சொல்லப்படுகிறது. முதல்வதாக ஆண்டவர் இயேசு யோர்தான் நதிக்கரைக்கு செல்கிறார். அங்கு திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். அவர் திருமுழுக்கு பெற்று வெளியில் வருகின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. அந்த குரல் இவ்வாறு சொல்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்படுகிறேன். ஆக என் மறையினுடைய மையம் இந்த யோர்தான் நதிக்கரையில் சொல்லப்பட்ட சாட்சிய வார்த்தை அல்ல. இரண்டாவதாக இயேசு தாபோர் மலைக்கு செல்கிறார். ராயப்பரையும் யாகப்பரையும் அருளப்பரையும் அவர் அழைத்து தாபோர் மலைக்கு செல்லுகின்றார். அங்கு அவர்களுக்கு முன்பு அவர் மோசேயோடும் எலியாவோடும் உரையாடுகின்றார். அந்த உரையாடலுக்கு பின்பு அவர் உருமாறுகின்றார். அவர் உருமாறிய பொழுது வானத்திலிருந்து 2வது முறை சாட்சிய வார்த்தை இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. மீண்டும் அதே வார்த்தை, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்படுகிறேன். என் மறையினுடைய மையம் இந்த சாட்சிய வார்த்தையும் அல்ல. இயேசுனுடைய பணி வாழ்வில் ஜெருசலேம் நகர் என்பது அவருடைய உடலோடும் உயிரோடும் ஒன்றர கலந்த ஒன்று. இயேசுவையும் ஜெருசலேம் நகரையும் பிரிக்க முடியாது. இயேசுவையும் ஜெருசலேம் தேவாலயத்தையும் பிரிக்க முடியாது. அவருடைய பணி வாழ்வுடைய மையம், அவருடைய பணி வாழ்வுடைய இலக்கு, அவருடைய துன்பத்தினுடைய இலக்கு, அவருடைய சிலுவை மரணத்தினுடைய இலக்கு எல்லாமே இந்த ஜெருசலேம் நகரும் அங்கிருந்த அந்த தேவ ஆலயமும். இயேசு அவருடைய பணி வாழ்வில் பல்வேறு முறை இந்த ஜெருசலேம் தேவாலயத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் அவர் பல முறை போதித்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் தான் அவர் பல அற்புதங்களையும் செய்திருக்கிறார். அங்கு அவர் கோபப்பட்டிருக்கிறார். அங்கு தவறு செய்தவர்களை அடித்திருக்கிறார், அவர்களை துரத்தி இருக்கிறார், அவர்களுடைய மேஜைகளை தூக்கி எறிந்திருக்கிறார். இது என்னுடைய தந்தையின் நிலம், இது நீங்கள் வியாபார கூடமாக மாற்ற வேண்டாம் என்று ஆவேசப்பட்டவர்களிடம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆக இயேசு அவருடைய பணி வாழ்வில் பல்வேறு முறை இந்த ஜெருசலேம் நகருக்கு வந்திருந்தாலும், இதே ஜெருசலேம் தேவாலயத்தில் அவர் பல முறை அவர்களுக்கு போதித்திருந்தாலும் அவையெல்லாம் முக்கியம் அல்ல. முக்கியம் என்பது அவர் கல்வாரிக்கு தன்னுடைய இறுதி பயணத்தை துவங்குகிறார். இறுதியாக அவர் கல்வாரிக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் கடைசி முறை ஜெருசலேம் நகருக்கு வருகிறார். அந்த கடைசி முறை அவர் ஜெருசலேம் நகருக்கு வருகின்ற பொழுது ஒரு கொஞ்சம் தூரத்திலிருந்து அந்த ஜெருசலேம் தேவாலயத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார். அந்த பார்வைதான் நம் மறையினுடைய மையம். இயேசு இறுதியாக ஜெருசலேம் தேவாலயத்தை உற்று நோக்கினாரே, அந்த பார்வையில் பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு. அவர் இறுதியாக ஜெருசலேம் தேவாலயத்தை உற்று நோக்கிய பொழுது 3வது முறையாக சாட்சிய வார்த்தை சொல்லப்பட்டது. யூதர்களுடைய வழக்கப்படி சாட்சியம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். ஆக இயேசுதான் இறைமகன் என்று தந்தை 3 முறை சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார். அந்த 3வது சாட்சிய வார்த்தையை இயேசு கேட்ட பின்புதான் அவர் ஜெருசலேம் தேவாலயத்தை உற்று நோக்குகிறார். அந்த பார்வையில் அவர் தன்னுடைய வலிகளை அங்கு வெளிப்படுத்துகிறார். அந்த பார்வையின் அர்த்தம் என்ன? இயேசு ஜெருசலேம் தேவாலயத்தை கடைசி முறையாக பார்த்த அந்த பார்வையின் அர்த்தம் என்ன? அதில் என்ன வலிகள் வெளிப்பட்டது? அதில் என்ன வேதனை வெளிப்பட்டது? அதில் வந்த வடுகள் என்ன? இதுதான் இன்றைய மறையுரை. அன்புக்குரியவர்களே, அவர் இறுதியாக பார்த்த பொழுது அவருடைய உள்ளத்தில் எழுந்த வலிகள் இவைகள். என் தந்தை அந்த ஜெருசலேம் தேவாலயத்தை அவர் உற்று நோக்கி மனதுக்குள் சொல்லுகிறார், என் தந்தை யூத மக்களே, ஜெருசலேம் வாழ் மக்களே, என் தந்தை
உங்களை பார்வோனுடைய அடிமைத்தலையிலிருந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து உங்களை செங்கடலில் நடக்க செய்து உங்களுக்கு இரும்பு தூணாக மேகத்தூணாக தன் ஒளியை தந்து தன் பிள்ளைகளாக உங்களோடு அவர் உடன்படிக்கை செய்து கொண்ட என் தந்தை உங்களுக்கு தந்த எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். முதல்வதாக என் தந்தை உங்களை நெறிப்படுத்த அவர் தந்தது முதுபெரும் தந்தையர்களை அவர் சொல் நீங்கள் கேட்கவில்லை. இரண்டாவதாக ஆரோன் யோசுவாவை அவர் உங்களுக்கு தந்தார், அவர்களுடைய சொல் நீங்கள் கேட்கவில்லை. மூன்றாவதாக உங்களுக்கு அரசர்களை தந்தார், உங்கள் விருப்பப்படி உங்களை வழிநடத்த என் தந்தை அரசர்களை அனுமதித்தார், அவர்கள் சொல் நீங்கள் கேட்கவில்லை. இறுதியாக உங்களுக்கு 4 பெரிய இறைவாக்குனர்களை தந்தார், அவர்கள் பேச்சை நீங்கள் மதிக்கவில்லை. கடைசியாக அவர் 13 சிறிய இறைவாக்களை தந்தார், அவர்களை நீங்கள் கொன்று குவித்தீர்கள். இறுதியாக கடைசியாக யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 3 வசனம் 16 சொல்வது போல தன் ஒரே பேரான மகனான என்னை உங்களுக்கு தந்தார், இப்பொழுது என்னையும் நீங்கள் கொலை செய்ய இருக்கிறீர்கள். ஆகவே ஜெருசலேம் நகரே, நீ இரத்தத்தினுடைய விளை நிலம், நீ இரத்த கரைகளுடைய நிலம், நீ உன்னிடம் அனுப்பி எல்லாரையும் கொன்று குவித்தாய். உன்னிடம் இறைவாக்குரைக்க, உன்னிடம் இறைவனை பற்றி எடுத்துரைக்க, நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட ஒவ்வொருவரையுமே நீ கொன்று குவித்தாய். எனவே ஜெருசலேம் நகரே, ஜெருசலேம் ஆலயமே, நீ இரத்தத்தினுடைய சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறாய். உனக்குள் நீ மார்தட்டிக் கொள்ளுகின்றாய். ஜெருசலேம் தேவாலயத்தை நோக்கி யூதர்கள் சொன்ன வார்த்தை, இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு 40 ஆண்டுகள் ஆயின. கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் அழகு பொருட்களாலும் மண்ணமயமான வேலைப்பாடுகளோடும் கட்டப்பட்ட ஆலயம் என்று நீ இந்த ஆலயத்தை பற்றி பெருமை கொள்கிறாய். இத்தனை இறைவாக்குனர்களை, இறைமகனை நீ கொன்றதால் இந்த ஆலயம் ஒரு கல் மேல் கல் இராமல் தரைமட்டமாகும் என்று இயேசு அந்த பார்வையில் சொன்னார். அவர் பார்த்த பார்வையில் இவ்வளவு வலிகள் வெளிப்பட்டன, அவர் பார்த்த அந்த பார்வையில் இவ்வளவு உணர்வுகள் வெளிப்பட்டன, அவர் பார்த்த இந்த பார்வையில் அவருடைய இரத்த கரைகளும் அவருடைய வலி, வருத்தம், வேதனை, கஷ்டம் எல்லாமே அந்த பார்வையில் வெளிப்பட்டது. எனவே என் அன்பு மக்களே, பார்வை என்பது முக்கியமானது. ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய பார்வை அது சாதாரண பார்வை அல்ல. ஒருவன் ஏமாற்றப்பட்ட ஒருவன், எல்லாவற்றையும் இழந்த ஒருவன், தன்னிடமிருந்த வீடு, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் இருக்கக்கூடிய ஒருவன், தன்னை ஏமாற்றியவன் அந்த வழியாக செல்லுகின்ற பொழுது அவனை உற்று நோக்குகிறானே, அந்த பார்வை வலிமை மிக்க பார்வை. தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து தன் கணவன், தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன்னுடைய சொத்து, தன்னிடமிருந்த பணம், வசதி, வாய்ப்பு எல்லாவற்றையும் பிடுங்கி தன்னை நடுத்தருவில் நிறுத்திய ஒருவனை அவன் அந்த வழியாக நடந்து செல்கின்ற பொழுது அவனை இந்த ஏழை நுற்று நோக்குகிறானே, அந்த பார்வை சாதாரண பார்வை அல்ல, அது அழிக்கும் சக்தியுள்ள ஒரு பார்வை, அது தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு பார்வை. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய அந்த கடைசி பார்வை, அவர் ஜெருசலேம் தேவாலயத்தை கடைசியாக பார்த்த அந்த பார்வை அந்த ஆலயத்தையே தரைமட்டமாக்கியது. எனவே இன்றைய நற்செய்தி அல்லது இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன? இந்த தியாக பலியில் இயேசுவினுடைய வார்த்தை இப்பொழுது உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நற்செய்தியும் முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் இங்கு வாசிக்கப்பட்ட பிறகு மறையுறையில் இந்த வாசகங்கள் உடைக்கப்படுகின்றன. இயேசுவினுடைய வார்த்தை இங்கு பிளக்கப்படுகிறது. இயேசுவினுடைய வார்த்தை உடைக்கப்பட்டு பிளக்கப்பட்டு இங்கிருந்து வாழ்வுக்கான வாழ்வியல் சிந்தனைகள் தரப்படுகின்றன. இந்த வாழ்வியல் சிந்தனையை நாம் புரிந்து கொள்ளாமல் இயேசுவை வாழ முடியாது. பிரியமானவர்களே, இந்த வழிபாடு என்பது இது வெறுமனை சடங்கு அல்ல, இது சம்பிரதாயம் அல்ல, விழா, ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய வெறும் விழா அல்ல.
இதை ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய விழா என்று நீங்கள் சொன்னால், இறைவாக்கினர் ஆமோசனுடைய புத்தகத்தில் அதிகாரம் 5 வசனம் 21 24 வரை வசனங்களில் சொல்லுவார், உங்கள் விழாக்களை நாம் அருவருக்கிறோம், உங்களுடைய வழிபாட்டு கூட்டங்களில் எமக்கு விருப்பமில்லை, எரி பலிகளையும் தானிய படையல்களையும் நீங்கள் எனக்கு செலுத்தினாலும் நான் அவற்றை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், கொழுத்த விலங்குகளையும் நல்லொரு பலிகளையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன், என் முன்னிறச்சிலிட்டு பாடக்கூடிய பாடலை நிறுத்துங்கள், உங்கள் வீணையிலிருந்து வரக்கூடிய ஓசைகளை நிறுத்துங்கள், மாறாக நீதியும் நேர்மையும் பற்றாதாராக பாய்ந்தோடுக. எனவே இந்த பலியில் ஆண்டவர் இப்பொழுது வர இருக்கிறார். இப்பொழுது வார்த்தையின் வழியாக அவர் உடைக்கப்பட்டு இன்னும் சில மணித்துளிகளில் அவர் இதே பலிபீடத்தில் வெண்ணிற அப்பம் இரண்டாக பிளக்கப்படும், வெண்ணிற அப்பம் இரண்டாக உடைக்கப்படும், திராட்சை ரசம் இங்கு ஒப்பு கொடுக்கப்படும். இந்த உடைக்கப்படக்கூடிய இரத்தத்திலிருந்து, பிழியப்படக்கூடிய இரத்தத்திலிருந்து, உடைக்கப்படக்கூடிய இயேசுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த பார்வை, அந்த வலி, அந்த வடு, அந்த வருத்தம், அந்த கண்ணீர் ஒரு ஏழைக்கு மேல் நமக்கு இருக்கவில்லை என்றால் இந்த வழிபாடு அர்த்தமற்றது. இந்த வழிபாடு சடங்காக மாறிவிடும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உலக திரு அவை அல்லது உலகம் என்று தொழிலாளர்களை விழாவினை கொண்டாடுகிறது. நாம் எல்லோருமே தொழிலாளிகள். உங்கள் எல்லாருக்குமே விழா நல்வாழ்த்துக்கள். ஆக ஒரு தொழிலாளியினுடைய 8 மணி நேர உழைப்பை ஒருவன் சுரண்ட முடியும் என்றால், ஒரு சாதாரண மனிதனுடைய அந்த 8 மணி நேர உழைப்பை ஒருவன் தவறாக பயன்படுத்த முடியும் என்றால், ஒரு சாதாரண ஏழை ஒருவேளை உணவுக்காக, தன் மகனுக்காக, மகளுக்காக, தன் மனைவிக்காக, அவருடைய படிப்பிற்காக, வீட்டிற்காக, வருங்காலத்திற்காக, எதிர்காலத்திற்காக அவனுடைய உழைப்பை ஒரு உள்ளவன் சுரண்டுவான் என்றால் கடவுளுடைய பார்வை அவனை சும்மா விடாது. காரணம், நம் ஆண்டவர் ஏழைகளின் கடவுளாக சித்தரிக்கப்படுகின்றார். பழைய ஏற்பாடு அவரை என்ன சொல்லுது என்றால், தி அனாவிம் ஆஃப் யாவே. அனாவிம் என்றால் ஏழைகளின் கடவுள். ஆக நம்முடைய கடவுள் ஏழைகளுடைய கடவுள் என்றால், இன்று மே தினத்தை சிறப்பிக்கக்கூடிய நாம் தொழிலாளிகளை அன்பு செய்ய வேண்டாமா? அவர்களுடைய வலிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களுடைய உடல் உழைப்பை நாம் மதிக்க வேண்டாமா? அவர்களுடைய கஷ்டங்களை, வருத்தங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை நாம் உடனிருந்து பயணிக்க வேண்டாமா? ஒரு ஏழை தொழிலாளியுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத திருவையாக இருக்க முடியாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அருமையான ஒரு செய்தியை எனக்கு ஒரு அருள் தந்தை அனுப்பியிருந்தார். ஆண்டில் 365 நாட்கள் மே 1ஆம் தேதி மட்டுமே தொழிலாளர்கள் தினம், மற்ற 364 நாட்களுமே முதலாளியினுடைய தினம். இது மாற வேண்டாமா? ஆண்டு முழுவதுமே தொழிலாளிகள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய கண்ணீர்கள் மதிக்கப்பட வேண்டும். பிரியமான மக்களே, இதைத்தான் நாம் இன்று விழா கொண்டாடக்கூடிய சூசையப்பர் நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் நம்முடைய தொழிலுடைய பாதுகாவலராக திருவை தந்திருக்கிறது. தன்னுடைய மனைவியினுடைய பயணத்தில், அவள் துன்பத்தில், துயரத்தில் இயேசுவை வளர்த்தெடுப்பதில் அவர் பட்ட சிரமங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எண்ணிலடங்காவைகள். அந்த சூசையப்பரை நினைவு கூறக்கூடிய நாம் இன்றைய நாளில் மே மாதத்தை நாம் துவங்குகிறோம். மே மாதம் என்றால் அன்னை மரியாள். அன்னை மரியாள் என்றால் இந்த மாதத்தினுடைய 31வது நாள் அவள் எலிசபெத்தை சந்தித்த விழாவினை நாம் கொண்டாட இருக்கிறோம். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த அந்த தினம் என்பது ஒரு அருமையான நிகழ்வு. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் லூக்காவின் செய்தி அதிகாரம் 1 வசனம் 26 அவர் சந்திக்கிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று சொல்லுகின்றார். அதே கபிரியேல் தூதருக்கு அன்னை மரியாள் லூக்காவின் செய்தி அதிகாரம் 1 வசனம் 39 பதில்மொழி தருகிறாள். நான் ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அப்பொழுது இந்த வார்த்தைகளை அவள் நம்புவதற்கு கபிரியேல் தூதர் சொன்ன சாட்சிதான் கருவுரை இயலாதவென்று சொல்லப்பட்ட உம் உறவினர் எலிசபெத். அவர் கருத்து இருக்கிறார். அவருக்கு இது 6வது மாதம். இந்த வார்த்தைகளை கேட்ட அன்னை மரியாள் அந்த கனப்பொழுதே அவள் இருந்த இடத்திலிருந்து மலை நாட்டுக்கு
பயணிக்கிறாள், நடந்து செல்கிறாள். ஆறு, குன்று, மேடு, பள்ளம் எல்லாவற்றையும் கடந்து நடந்து பயணித்து அவள் தன்னுடைய சகோதரிக்கு உணர்ந்து அவளுடைய வலியை ஏற்றுக்கொள்கிறாளே, அந்த அன்னை நம்ம எல்லாருடைய வலியையும் இன்று ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். என் அன்பு மக்களே, இந்த மறையுறை வழியாக நீங்கள் இல்லம் எடுத்து செல்ல வேண்டிய வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறவனை ஏமாற்ற வேண்டாம், ஏழைகளை வஞ்சிக்க வேண்டாம், உழைப்பாளிகளை சுரண்ட வேண்டாம். ஒரு ஏழையினுடைய வலியிலிருந்து, ஒரு இல்லாதனுடைய வலியிலிருந்து நாம் வாழ ஆசைப்பட வேண்டாம். காரணம், ஆண்டவருடைய பார்வை நம்மை சும்மா விடாது. அவர் ஏழையின் பால் நிற்கிறவர், அவர் இல்லாதவருடைய பால் நிற்கிறவர். எனவே ஏழைகளினுடைய இடத்திலிருந்து சிந்திக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்பமும் ரசமும் இறை வார்த்தையும் இந்த பலிபீடத்தில் உடைக்கப்படுவது ஒரு கிறிஸ்தவ வாழ்வு ஒரு புதிய பரிணாமத்தில் வாழ்வதற்காக. ஈடு இணையற்ற இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவுடன் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்த்திட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இந்த வழிபாட்டில் நமக்காக மட்டுமல்ல, நம் தாய் திரு நாட்டிற்காகவும் தாய் திரு அவைக்காகவும், குறிப்பாக உழைப்பாளிகளுக்காகவும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காகவும் நம் உள்ளத்தில் எழக்கூடிய தேவைகளை நம் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. நல்லாயன் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் நாங்கள் ஆற்றும் இறைப்பணியில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சோதனைகளையும் கையாள வேண்டிய ஞானத்தையும் திடத்தையும் தந்து உமது தூய ஆவியால் இவர்களை வழிநடத்த வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. விண்ணப்பத்தை கேட்கும் தந்தையே, இன்றும் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஜாதி மத மொழி இன வேறுபாடுகளை கடந்து அடித்தட்டு மக்களை நலிந்தோரை தேவையில் இருப்போரையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவவும் சமய நல்லிணக்கத்தையும்
ஒற்றுமையும் கட்டி காத்து நம் அதிகாரத்தை நேர்மையுடனும் பொறுப்புடனும் பயன்படுத்தவும் தேவையான மனோபலத்தை தந்து வழிநடத்த புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. நம்புவோருக்கு வாழ்வளிக்கும் தேவா, இதோ இங்கே கூடியிருக்கும் மக்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், தோல்விகள், இழப்புக்கள், வறுமை, நோய் இவற்றால் அமைதி இழந்து தவிக்கின்றோம். நீர் எங்களோடு உடன் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை தந்து எங்களையும் பாதையில் வழிநடத்தி உலகம் தர முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் 8ஆம் வட்டார இறை மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் தொழில்துறையில் முன்னேறவும், பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், நோய் நொடியற்ற அமைதியான எதிர்காலத்துக்குள் அவர்கள் கடந்து செல்லவும் தேவையான அருளை அவர்களுக்கு அருள புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். நாங்கள் வாழ்வு பெற எங்களுக்காக உம் உடலையும் இரத்தத்தையும் கையளித்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவே, இதோ உம் பிள்ளைகளை உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியாக பலியில் பங்கெடுக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இன்று சிறப்பாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த பங்கு மக்களையும் பங்கையும் மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அன்பு தந்தையை ஆசீர்வதியும், அவருடைய பணி வாழ்வை ஆசீர்வதியும். அவருக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்து அவரை காத்து வழிநடத்தும். குருத்துவ அழைப்பில் அவர் பிரமாணிக்கத்துடனும் ஏழை எளிய மக்களுடைய வழிகளோடு பயணிக்கக்கூடிய அவருடைய சிறந்த மனதை ஆசீர்வதியும். அவரோடாக இந்த பங்கில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த சிறப்பான முறையில் 8வது வட்டார மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வட்டாரத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும். இந்த பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆவியின் வல்லமையினால் இந்த ஆலயம் இப்பொழுது நிரம்பி வழிவதாக. தூய ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் இறங்கி வருவாராக. கல்லான இதயங்களை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை அவர் தருவாராக.
உமது நம்பிக்கை அறிக்கையிட்ட மக்கள், உம் வார்த்தையை கேட்ட மக்கள், உம் உடலையும் இரத்தத்தையும் இந்த தியாக பலியில் உண்ண இருக்கக்கூடிய இந்த மக்கள், ஏழை எளிய மக்கள் மேல் அன்பும் கரிசனையும் பாசமும் உணர்வும் கொண்ட மக்கள் அங்கு வாழ கிருபை புரியும். எம் பங்கில் வசதியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நோய் நொடியில் வீடுகளில் முடங்கியிருக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவ்வாலயத்தில் வர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இருப்பிடமின்றி வாழக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உழைத்து உழைத்து தேய்ந்து தேய்ந்து கஷ்டப்பட்ட தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். முன்னேறாத குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும், உம் மக்களை ஆசிர்வதியும். கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தில் உம் மக்களுக்காக பரிந்து பேசுகிறோம், உம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உம் மக்களை ஆசிர்வதிக்க உம்மிடம் சிரம் தாழ்ந்து ஜெபிக்கிறோம். உம் மக்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன
சகோதர சகோதரிகளே, அன்பு மக்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக பலியை எல்லாம் வல்ல தேவன் என் கரத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள, என் குற்றம் குறைகளுக்காகவும் என்னுடைய பலவீனங்களுக்காகவும் என் தவறுகளை அவர் மன்னிக்கவும், உங்கள் கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ளவும், நம் திரு அவையின் அனைத்து தேவைகளுக்காகவும், நம் தாய் திருநாட்டின் அனைத்து தேவைகளுக்காகவும் இறை தந்தையிடம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். எம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய இடையனாவது ஒளிவித்தது போல தூய ஆவியினுடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களையும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்த நாளும் எந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று எங்களுக்கு இந்த மறையுண்மையை அவர் சிலுவையில் கற்பித்தார். எங்களுக்காக பலியானுடைய திருவுடலை உண்ணுகின்ற பொழுதெல்லாம் பாவிகளும் பலவினர்களும் ஆகிய நாங்கள் வலிமை பெறுகின்றோம். எம்பெருமான் கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்காக சிந்தின திருரத்தத்தை அவர் நினைவாக ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக பலியில் பருகின்ற பொழுதெல்லாம் பாவிகளாகிய நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே என் அன்பு மக்களே, வானக தூதர் முதன்மை வானதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் இணைந்து அவரது மாட்சியின் பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது பொழிந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று உம்மிடம் சிரம் தாழ்ந்து ஜபிக்கிறோம். மனித கரங்களால் உருவாக்கப்பட்ட இந்த வெண்ணிற அப்பத்தையும்
மனித கைகளால் பிசைந்தளிக்கப்பட்ட இந்த திராட்சை பழரசத்தையும் நீர் ஆசீர்வதித்ததோடு ஆவியினுடைய வல்லமையினால் இதை புனிதப்படுத்தி அர்ச்சித்து மகனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் இதை மாற்றுவீராக. அவர் பாடுபட மனமு வந்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரக்கூடிய அப்பத்தையும் மீள்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்றம் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இன்று திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த அன்பிய குடும்பங்களை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இதுவரை காலமும் நீர் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலையான சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கப்பெறுவதாக. ஆண்டவரே, பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகளுடைய கல்வி நிகழ்ச்சிகளை வெற்றி அடைய செய்வீராக. தொழிலுக்காக காத்திருப்போருக்கு தொழில்துறைகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீராக. நோயின் நிமித்தம் வேதனையுற்று கண்ணீரோடு வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு நற்சுகம் என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் செய்த நன்மை தினங்களுக்கு நன்றியாக சாந்த வடிவேல் குடும்பம், ஜெய்பிரகாஷ் குடும்பம், லாக்ஸிலி, ஜோஸ், லெவின், பெர்னாண்டோ ஆகியோர் ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி கருத்துக்களை தயவோடு ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரின் நாளிலே திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மறையுறவாக எம்மை ஆழப்படுத்தி சிபத்தினூடாக எம்மை உம்மோடு ஒன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஜோசப்புக்காக ஜெபிக்கின்றோம். நீர் கொடுத்த குருத்துவம் என்கின்ற வாழ்வினூடாக அவர் மேற்கொள்ளுகின்ற எல்லா விதமான பணிகளையும் ஆசீர்வதித்தருளும். நற்சுகம், பாதுகாப்பு போன்ற கொடைகளாலும் நிரப்பியருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றிரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவரைகள் முக்குந்தரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து தும்பரமரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுத் தந்தார். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நாங்கள் இழந்த அமைதியை தாரும், இழந்த மகிழ்ச்சியை தாரும். நாங்கள் தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து ஆசீர்வதியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து களைக்கப்பட்டு நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்னை தொட்டு நலமாக்குவதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாருடைய விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அந்த அன்பில் செயல்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திரு அவை என்று புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த நல்ல நாளில் புனித சூசேப்பருடைய பரிந்து பேசலால், நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதலால் இறைவன் உங்களை அபிரிதமாக ஆஸ்வதிக்க சிரம் தாழ்ந்து சிறப்பு ஆசிரியரை பெற்றுக் கொள்ளுங்கள். புனிதர்களின் மாட்சி மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டால் உங்களுக்கு வழிபோட்டி உங்கள் மீது தமது முடிவில்லாத ஆசையை பொழிவாராக. நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையினால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்துள்ள மக்களாக காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதருடைய கூட்டத்தில் இணைந்து முடிவில்லாத அமைதி விருதை கண்டக மகிழும் அன்னையின் மக்களாகிய நீங்கள் தாய்த்து அவையோடு வான் வீட்டின் மகிழ்வை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாசரே
இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவராய் வாழ்வோமாக. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுவராகவும் மக்களுக்கு தந்தீரே. அவரது உதவிகளால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் வழிமுறைகளை கடைபிடிக்கவும் நாங்கள் சந்திக்கும் மின்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தொள்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சந்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.